தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் புரட்சி தளபதி பார்ப்பதற்காக ஏறத்தாழ 3 லட்சம் மக்கள் இங்கே கூடினார்கள். இது ஒரு வரலாறு படைக்கக்கூடிய கூட்டமாக முதல் அமைந்திருக்கிறது. இன்று மாலை அவரோடு கலந்து பேச இருக்கிறோம். அதற்கு பிறகு எந்த நிகழ்ச்சியில் எந்த மாவட்டத்தில் கலந்து கொள்வது என்பது முடிவு செய்யப்படும். அதற்கான நடவடிக்கை அவர் கலந்து பேசியதற்கு பிறகு, அவர் அறிவுரை கேட்டதற்கு பிறகு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். எலெக்ஷன்ஸ்க்கு ஒரு 4 மாசம் தான் இருக்கு. எலெக்ஷனுக்கு முழு கூட்டணி அப்படிலாம் நிறைய பெரிய வேலை இருக்கு. அதுக்கெல்லாம் எப்படி தயாராக கூட்டணியை பொறுத்தவரையிலும் எல்லா முடிவுகளும் அவர்தான் மேற்கொள்வார். எங்களை பொறுத்தவரையிலும் சிறப்பான முறையில் வெற்றி பெறுவதற்கு வேண்டிய பணிகள் ஆயத்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது தமிழ்நாட்டில் மாற்றம் என்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். இன்றைய கூட்டம் எப்படி கழகத்தை வழிநடத்தி செல்வது, என்னென்ன முறையிலே பணியாற்றுவது என்பதை பற்றித்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். அதற்கு பிறகு அவருடைய ஆலோசனை கேட்டு அதற்கு பிறகு உங்களிடத்திலே தெளிவாக சொல்லுகிறேன். இன்னும் நிறைய பேர் வர இருக்காங்க, வேற கட்சியில எப்போ எதிர்பார்க்கலாம்? விரைவில். ஒவ்வொருடைய கருத்துக்கும் பதில் சொல்ல இயலாது. எங்கள் கொள்கைகள், எங்களுடைய லட்சியங்கள் வேறு. விவகாரத்தில் தற்பொழுது வரை தாவேகா வந்து மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தாவேகா ஸ்டாண்ட் என்ன? புதிதாக முடிந்து போன கதையை பற்றி என்னிடத்தில் கேட்கிறீர்கள்.